சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்களும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களும், 5 விதமான சத்தியங்களை அனுசரித்து சுத்தமும், சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும், தெய்வ கிருபையால் சுதந்திரித்துக் கொண்ட நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 2 விதமான சத்தியங்களை அனுசரிக்கும்படி பிரவேசிக்கிறோம். 1, ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபை சத்திய ஜெப நேரம். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சத்திய தேவ செய்தி என்பது தேவன் நம்மோடு 3வது முறையாக பேசுகிறார். எதற்காக 3வது முறையாக பேசுகிறார்? நம்முடைய இருதயங்களிலே அவருடைய சத்தியம் புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக ஜீவ வார்த்தைகளாக எழுதி வைக்கப்படுவதற்கு, நமக்குள்ளாக அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாக எழுதி வைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்ம குற்றமற்ற வாழ்க்கைய தேவனுக்காக வாழ்ந்து அவருடைய சொந்த ஜனமா இருக்கார். அப்பதான் அவர் நமக்கு சொந்த தெய்வமா இருப்பார். இப்படிப்பட்ட தெளிவோடு முதலாவது நாம சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தியை கேட்டு மனம் திரும்பி அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்து நம்மளை மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, தேவனுக்காக அவருடைய சொந்த ஜனமா வாழக்கூடிய நம்ம கடைசியா கிருபாசன தண்டையில சேர்ந்து, எப்படி சேர்ந்துன்னா தைரியமா சேர்ந்து நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் என்ன செய்வார்? கேட்பாரு. ஏற்ற சமயத்துல பதில் கொடுப்பார். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படணும், ஏற்ற சமயத்துல அதற்கான பதில் உண்டாகணும். அப்படின்னா இந்த நேரத்தை மிக முக்கியமான நேரமாக நீங்க எடுத்துக்கொள்ளணும். சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்லைங்க, கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையில் என்ன திரும்புவதற்காக கேட்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு 3/4 மணி நேரம் தானே, எப்படியும் விறுவிறுன்னு போயிடும், ஜோம் முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல எண்ணத்துல இல்லாம, இன்னைக்கு எனக்கு என்ன தெய்வம் பேச போறாரு, நான் இன்னும் என்ன காரியத்துல மனம் திரும்பணும், இன்னும் அவருக்கு பிரியமா எப்படி வாழ்க்கையை நடத்தணும்,
அதுக்கான சத்தியம் என்ன? இந்த எண்ணத்தோடு நாம் சத்திய தேவ செய்தியை கேட்க போகிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், மாசற்ற பிள்ளைகளாயிருக்கிற சத்தியம். தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா சத்திய தேவ செய்திக்கான தலைப்பிற்கான ஆதார வசனங்களை சொல்றேன், அவைகளையும் எடுத்து எழுதுங்க. முதல் வசனம் எபிரேயர் 7:26. இரண்டாவது வசனம் பிலிப்பியர் 2:15. மூன்றாவது வசனம் சங்கீதம் 24:4. தலைப்பு எழுதியாச்சு, ஆதார வசனங்களையும் குறிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த 3 வசனங்களையும் ஒவ்வொன்னா எடுத்து வாசிக்க கேட்க இருக்கிறோம். தேவ மகிமைக்காக வசனத்தை சொல்லி வாசிங்க. மற்றவங்க எல்லாம் தேவ பக்தியோடு கேட்போமா? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவங்களில் விலகிறவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே ஏற்றவராயிருக்கிறார். ஆமென். இவ்விதமான பிரதான ஆசாரியரே. எவ்விதமான அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. 1 பரிசுத்தர், 2 குற்றமற்றவர், 3 என்னங்க மாசில்லாதவர், 4 பாவிகளுக்கு விலகினவர், 5 வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறவர். 5 காரியங்களை தான் அங்க இவ்விதமானன்னு எழுதி இருக்கு. இந்த 5 காரியங்களிலே மிக முக்கியமான வார்த்தை என்ன? மாசில்லாதவர். யாரு இந்த மாசில்லாதவர்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்னு எழுதியிருக்கு. இது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தை சேர்ந்த பிரதான ஆசாரியரை குறிக்கல. நமக்காக பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து 40ஆம் நாளுக்கு பிறகு வானங்கள் வழியாக பரலோகங்களுக்கு ஏறி சென்று பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உயர்ந்தவராக வீற்றிருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். அவரை தவிர விதமான பட்டத்தை பெறுவதற்கு வேற யாருமே கிடையாது. நாம் பின்பற்றுகிற இயேசு யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் மாசில்லாதவராக இருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி. வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய 3 வார்த்தைகள் இருந்தாலும் மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவனுடைய சபை உலகத்தில் இருக்கிறது. உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி இருக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் வாழக்கூடிய உலகத்திலே தேவனுடைய சபைக்குள்ளே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஓசியானா சொல்லுவோமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேவனுக்கு அவருடைய தேவகுமாரன் மாசில்லாதவராக இருக்கிறாரே, நீங்களும் நானும் அவரை போல மாசில்லாத இயேசுவை போல நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாசற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். இருதயத்தில் மாசில்லாதவராய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 3ஆவதாக வாசிக்கப்பட்ட வசனத்துல
நல்ல கவனிக்க. இதே வசனங்களை கடந்த வாரத்திலும் வாசிச்சிருக்கிறோம், இன்றைக்கும் தொடர்ச்சியா வாசிக்க கேட்டோம். ஆனால் நாமும் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன? கடந்த முறை நீங்களும் நானும் மாசற்ற பிள்ளைகளா வாழணும் அப்படின்னா இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும், அதாவது ஆத்துமால மாசு இல்லாம இருக்கணுங்கிறத உப செய்தியா கேட்டோம். இன்றைக்கு சத்திய தேவ செய்தியில நம்ம என்ன உப செய்தியா கேட்க வார்த்தைகளை கவனிக்கணும் அப்படின்னா, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் எழுதின வார்த்தைகளுக்கு அடுத்தபடியா என்ன இருக்கு? எப்படி ஆணையிடாமல் இருக்கணுமா? கபடாய் ஆணையிடுவது மாசு உள்ள ஆணை. கபடா ஆணை இடல அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஆணை? மாசு இல்லாத ஆணை. ஆணை எது வழியா இடுவோம்? ஆவி வழியா, வாய் வழியா தான் ஆணை இடுவோம். நீங்களும் நானும் ஆணை இட வேண்டிய நேரங்கள்ல அது கபடு இல்லாம ஆணையிடக்கூடியதாக அது இருக்குமானால் அது ஆவியிலே மாசில்லாத தன்மையை குறிக்கிறது. ஆகவே இன்னைக்கு உபத்தலைப்பு என்ன எழுதிக்க போறோம்? மாசில்லாத ஆவி. தலைப்புகளும் ஞாபகம் இருக்கணும் நமக்கு. உபத்தலைப்பு எழுதுங்க டக்குன்னு. தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா உப தலைப்புக்கு தேவையான வசனங்கள் சொல்றேன், சொல்லிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு குறிங்க. முதல் வசனம் யோபு 11:15. இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் 20:20. மூன்றாம் வசனம் ஏசாயா 60:2. நான்காம் வசனம் 1 பேதுரு 1:19. ஐந்தாம் வசனம் 2 கொரிந்தியர் 4:6. ஆறாம் வசனம் 1 கொரிந்தியர் 10:15. கடைசி வசனம் 7ஆம் வசனம் ஏசாயா 29:18. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்திய தேவன் நம்மோடு பேசி நம்முடைய இருதயங்களை நிரப்ப இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருதயங்களை தாழ்த்தி துதி ஸ்தோத்திரங்களோடு ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனை சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சத்திய தேவ செய்தியின் வேலைக்காக உடைய நாமங்களை துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் நீர் எழுதின உடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எழுத இருக்கிற உடைய சத்திய வெளிப்பாடுகள் எங்களுக்கு உண்டாக உடைய ராஜரீகத்துக்காக நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது சேவிக்கிறோம். விசேஷமாக மாசில்லாத பிள்ளைகளாக நாங்களும் தேவனுக்கு முன்பாக இயேசுவை போல வாழ வேண்டும். அதற்காக மாசில்லாத ஆத்மாவை குறித்து எங்களோடு பேசினீர். இன்றைக்கும் மாசில்லாத ஆவியை குறித்து பேச இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக ஆவி இருக்கிறது, அது என்ன நிலைமையில இருக்கிறதுன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். அதுல மாசு இருந்துச்சுன்னா அந்த மாசு நீங்கிற அளவிற்கு மாசில்லாத ஆவியை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வெளிப்படுத்தி எங்களோடு பேசி எங்கள் இருதயத்தை நிரப்பும் போது எங்களுடைய ஆவியை நாங்க மாசு இல்லாம வச்சுக்கணும்னா என்னெல்லாம் காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு மனம் திரும்ப பகுத்தறிய எங்களுக்கு உணர்வை கொடுக்கும்படி செபிக்கிறோம். செய்தியின் முடிவிலே நல்ல தீர்மானம் எடுத்து கேட்ட செய்தியின் அடிப்படையில வாழ ஒப்பு கொடுக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். 4-12 5 நாளுக்குள்ள சத்தியேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான் துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன்.
சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பூரணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். உலக மக்களுக்கு இந்த செய்தி இல்லை. தேவ ஜனமாகிய சத்திய மார்க்க சபையாராகிய நமக்கு தான் இந்த செய்தி. அப்படியானால் நீங்களும் நானும் தேவனுக்காக என்ன பிள்ளைகளாக வாழ வேண்டும்? மாசில்லாத பிள்ளைகள். அதான் மாசற்ற பிள்ளைகள். எல்லாரும் மனம் திரும்பி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கழுவப்பட்ட நிலைமையில மாசு நீங்கின நிலையில சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு வைக்கப்பட்ட காலம் துவங்கி இன்று வரைக்கும் இனியும் நாம் இருக்கிற நாள் மட்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாசுள்ள பிள்ளைகளாக வாழ்கிறோமா, மாசற்ற பிள்ளைகளாக வாழ்கிறோமா? இதை நாம் கண்டுபிடிக்க, இதனை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள இன்றைய சத்திய தேவ செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். கடந்த முறை என்ன பேசினார் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வரணும். என்ன ஆத்துமா? மாசு இல்லாத ஆத்துமா. ஆத்துமால எப்படி மாசு இருக்கும்? ஆத்துமால மாசு என்னவா இருக்கும்? அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதை நீங்க நினைவுக்கு கொண்டு வந்துக்கங்க. இதுதான் மாசு, இந்த மாசு என் ஆத்துமால இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆத்துமால கண்கள் இருக்கு, ஆத்தும கண்கள்ல மாசு இருக்கு. ஆத்தும கண்கள்ல மாசு என்னவா இருக்கு? இருளாக இருக்கு. மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம். வந்த பிறகும் என்னுடைய ஆத்தும கண்கள்ல, மன கண்கள்ல மாசுங்கிற இருள் ஒட்டி இருக்கிறதா? கடந்த முறை கேட்ட செய்தியின் அடிப்படையில ரொம்ப எச்சரிக்கையோட வாழணும். அப்படி எச்சரிக்கையோட வாழல அப்படின்னா ஈஸியா நம்மளை என்ன செய்ய வச்சிருவான் பிசாசு? மாசுள்ள ஆத்துமாவா மாத்தி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நடத்த வச்சிருவான். தேவனுக்கு பிரியமா தேவ ஜனமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஆத்தும கண்கள்ல எச்சரிக்கை தேவை. இருளுக்கு நீங்களாகி வாழ்க்கையை நடத்தணும். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய ஆவி மாசு இல்லாம இருக்கணும்னா ஆவியில ஒட்டி இருக்கிற மாசு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கடந்த வாரமே சொல்லிட்டேன், மாசற்ற பிள்ளைகள்ங்கிற செய்தி கொஞ்சம் ஆராய்ச்சி அடிப்படையில இருக்கும். பிராக்டிக்கலா அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா முடிவு பிராக்டிக்கலா இருக்கும். அதனால கொஞ்சம் வசன ஆர்டரை கவனிக்கணும். ஒவ்வொரு வசனத்துல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எடுத்து வரிசைப்படுத்தணும். முடிவுல ஆவியின் கண்களை குறிச்சும் ஆவியின் கண்கள்ல ஒட்டுகிற மாச பற்றியும் விளங்கி அந்த மாச நீக்கி அந்த மாசு வராத அளவிற்கு எச்சரிக்கையோடு வாழ்வதற்கு நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கேட்க வேண்டும். தேவ மகிமைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஓசியான சொல்லுவோமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நம்ம எழுதி கொண்ட 7 வசனங்கள்ல முதல் வசனமா இருக்கக்கூடிய யோபு 11:15 வாசிக்க கேட்போம். யோபு 11:15. அப்பொழுது உன்னுடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் எழுந்துள்ளிருப்பீர். ஆமென். இந்த வசனத்தை இதுவரைக்கும் நம்ம 3 முறை வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு வாசிச்சோம், கடந்த வாரம் வாசிச்சோம், அதுக்கு முந்தின வாரமும் வாசிச்சோம். மறுபடியும் வாசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எல்லாரும் கவனிக்கணும். செய்தி பேசப்படும் போது எல்லாருடைய கண்கள் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும்.
வசனம் வாசிக்கும் போது பைபிளை பார்க்கணும், பேச ஆரம்பிக்கும் போது இங்க கவனிக்கணும். அப்பதான் உங்க காது வழியா சத்தியம் போகும், உங்க ஆத்துமால சத்தியம் நிரம்பும். பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களை சத்தியத்தை செவி கொடுத்து கவனிக்க விடாதபடிக்கு திசை திருப்புவான். சத்தியம் உங்க காது வழியா ஆத்துமால போகல அப்படின்னா உங்களை தொடர்ந்து பிசாசு எப்படி வாழ வச்சிருவான்? மாசுள்ள ஆவியோட வாழ வச்சிருவான். அதனாலதான் உங்களை இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க அப்படிங்கிறோம். உங்களை வசீகரப்படுத்த சத்தியம் பேசப்படல, உங்களை குதூகலப்படுத்த சத்தியம் பேசப்படல, உங்களை உணர்ச்சி வசப்படுத்த சத்தியம் பேசவில்லை. நமக்குள் உணர்வு உண்டாக சத்தியம் பேசப்படுகிறது. அதனாலதான் கவனிங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யோபு 11:15 வாசிச்சாங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, யோபு அவனுடைய முகத்தை மாசில்லாம தெய்வத்தை நோக்கி ஏறெடுக்கணுமா. முகத்துல என்ன இருக்கக்கூடாது? மாசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாகமாத்தியன் ஆகிய சோப்பார் தெளிவா சொல்றான். என்ன வெளிப்பாடு, என்ன ஆச்சரியம்! ஒருவேளை அடுத்தவங்க முகம் மாசு இல்லாம இருக்கணும்னு சொல்றது கூட எளிதா இருக்கலாம். நாகமாத்தியன் சோப்பார் அப்படி சொல்லல. இவன் நம்மளை பொறுத்த வரையில இன்னொருத்தர் முகத்துல இருக்கிற மாச கண்டிப்பா பார்த்துருவோம், மாசு இல்லாம இருக்கணும்னு கூட சொல்லுவோம். ஆனால் என்னுடைய முகம் என்ன இல்லாம இருக்கணும்? மாசு இல்லாம இருக்கணும். முகம் மாசு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, முகம் மாசு இல்லாமல் தெய்வத்தை ஏறெடுக்குது அப்படின்னா, முகத்தின் கண்கள் மாசற்றதாக தெய்வத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும். கடந்த முறையே நம்ம கேட்டோம், கண்கள் அப்படின்னா 3 ஜோடி கண்கள் இருக்குன்னு கேட்டோம். அதுல முதல் ஜோடி ஆத்தும கண்கள், இரண்டாவது ஜோடி ஆவியின் கண்கள், மூன்றாவது ஜோடி சரீர கண்கள். கடந்த வாரம் முதல் ஜோடி ஆத்தும கண்களை பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது ஜோடியாக இருக்கிற ஆவியின் கண்களை நம்ம சத்திய தேவ செய்திய கேட்க இருக்கிறோம். முகத்தை மாசு இல்லாம ஏறிடு அப்படிங்கும் போது அதுல ஆத்தும கண்களும் அடங்கும், ஆவியின் கண்களும் அடங்கும், கூடவே சரீர கண்களும் அடங்கும். முகம் மாசு இல்லாமல் என்பது கண்கள் மாசு இல்லாமல் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்கள் மாசு இல்லாமல் என்பது இன்றைக்கு கேட்கிற சத்திய தேவ செய்தியினுடைய உப தலைப்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, ஆவியின் கண்கள் என்ன இல்லாமல் ஏறெடுக்கப்பட வேண்டும்? மாசு இல்லாமல் ஏறெடுக்க வேண்டும். ஆவிக்கு கண்கள் இருக்கா? ஆவியின் கண்கள் மாசு ஒட்டி இருக்கிறதா? இதை விளங்கிக்க அடுத்த வசனம் நீதிமொழிகள் 20:20 வாசிக்க கேட்போம். ஆவியின் கண்களை பற்றி வெளிப்படையா வசனங்கள் இருக்காது, கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கும். அதற்கான குறியீட்டு வார்த்தைகளை வச்சுதான் இது ஆவியின் கண்கள்ங்கிறத விளங்கிக்க முடியும். நாங்க சொல்றத கவனிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் என்ன செய்கிறவனுடைய, தூசிக்கிறதுனா பழித்து பேசுவது. சின்ன பிள்ளைங்க 2 பேரு விளையாண்டுகிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையினுடைய செயல் பிடிக்காம போயிடுச்சுன்னா உடனே இதை என்ன பண்ணி காட்டும்? பழிச்சு பேசும், தூசிச்சு பேசும். அதே மாதிரியும் குடும்பத்துல பார்க்கும்போது சில நேரம் தாய் தகப்பனை அவங்க செய்யற காரியங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காம போகும். சில வீடுகள்ல பிள்ளைகள் டக்குன்னு தாய் தகப்பன்னு கூட பார்க்காம அவங்களை என்ன பண்ணிடுறாங்க? தூசிச்சிடுறாங்க, பழிச்சு பேசிடுறாங்க. வார்த்தைகளை கவனமா கேளுங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய அடுத்து என்ன வார்த்தை வருது? தீபம். தீபம் என்ற வார்த்தை ஒளியோடு தொடர்புடையது. எதோடு தொடர்புடையது? ஒளியோடு தொடர்புடையது. சூரியன் ஒளியோடு தொடர்புடையது, சந்திரன் ஒளியோடு தொடர்புடையது, நட்சத்திரம் ஒளியோடு தொடர்புடையது. எப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் ஒளியோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அதே மாதிரி தீபத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய கண்களும் தீபத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. தாயின் தகப்பனை எதுல தூசிக்கிறோம்? வாய் வழியா தூசிக்கிறோம். வாய் வழியா தூசிக்கும் போது
வாய் ஆவியோடு தொடர்பாக இருக்கிறபடியினால, ஆவி தீபமாக இருக்கிறபடியினால, ஆவியின் தீபம் என்ன பண்ணும்? எதுல அணைஞ்சு போகும்? ஆவியில காரிருள் வந்து ஒட்டிக்கும். வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஆவியில எது வந்து ஒட்டிக்கும்? காரிருள். நம்ம வாழ்க்கையில தூசிக்கிற ஒரு அனுபவங்கள் வந்திருக்கா இல்லையா? இப்படி ஒத்துக்கிறது ஒரு தைரியம் வேணும். நம்ம அமைதியா இருக்கிறோங்கிறதுக்காக தூசிக்கிறதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை, தாய் தகப்பனும் நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஒரு நேரம் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு நேரம் கெட்டவங்களா இருப்பாங்க. ஈவன் நாம கூட அப்படிதான். ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை அல்லது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நல்லது செஞ்சாலும் தூசிக்க கூடாது, கெட்டது செஞ்சாலும் தூசிக்க கூடாது. சில வீடுகளில் பாருங்களேன், நான் இப்ப இங்க சொல்லலைங்க, பொதுவா சொல்றேன். நீங்க பாட்டுக்கு என்னதான் சொல்றீங்கன்னு என்ன பண்ணிக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. சில வீடுகளில் பாத்தீங்கன்னா மகளுக்கு தாயும் தகப்பனும் நிறைய கொடுத்துருப்பாங்க. 10 வருஷம் 5 வருஷம் போயிருக்கோம். போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க மக தாய் தகப்பன் கிட்ட, என்னத்த கொடுத்த நீ, என்ன கொடுத்த, ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாங்க. இப்ப இவ்வளவு நாள் நாங்க ஒண்ணுமே கொடுக்கல, பெருசா கிழிச்சிட்ட நீனு. தாய் தகப்பன் என்ன பண்றது, பழிச்சு சொல்றது. நான் தான் உனக்கு ஒரு 5 பவுன் நகை போட்டேனே, பெரிய 5 பவுனு. ஆமா, ஏழை வீட்டுல கூட 15 பவுன் போடுறாங்க, 20 பவுன் போடுறாங்க. என்னமோ பெருசா 5 பவுனை போட்டு என்ன பண்ற, ஆமா இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னா எல்லாம் இயல்பா பேசுறோம். இந்த பூசிக்கிறதுனா உங்களுக்கு என்ன விளங்குறதுக்காக இந்த சின்ன சின்ன உதாரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு பொருள் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீ என்ன வாங்கி கொடுத்த? வாங்கி கொடுத்தேன் வண்டி. ஆமா, நீ வாங்கி கொடுத்த வண்டியை 2 கிலோமீட்டருக்கு மேல என்ன பண்ண மாட்டேங்குது, ஓட்ட முடியல, போக மாட்டேங்குது. நான் கேட்ட மாதிரி வண்டி வாங்கி கொடுத்தியா? நீ வாங்கி கொடுத்த வண்டி ஓட்ட முடியுதா? பழிச்சு பேசுறது. சரியா, அப்பாவால இதுதான் வாங்கி கொடுக்க முடியும். ஏன் சம்பாரியன் வயசு 77 தானே ஆகுது, அவன் 90 வயசுல உழைக்கிறானா இல்லையா? உனக்கு என்ன முட்டி தெரிஞ்சு போச்சா? வேற ஆபரேஷன் பண்ணி நல்ல முட்டியா வச்சுக்க. இதெல்லாம் பேசுறதுலாம் நம்ம கேட்கறோம். உலகத்துல நிறைய பேசுறோம். நம்ம எல்லாம் அப்படி பேச மாட்டோம். நல்ல தங்கங்கள் உலகத்துல அப்படிலாம் பேசுறாங்க. தூசிக்கிறவனுடைய ஆவியில எது வந்து ஒட்டுது? காரிருள் யாருகிட்ட இருக்கு? பிசாசு கிட்ட. பிசாசு கிட்ட இருக்கிற காரிருள் வந்து என்னுடைய தீபமா இருக்கிற ஆவிய அணைச்சு அதுல எது வந்து தங்கிக்குது? காரிருள் வந்து தங்கிக்குது. நீ உன் வாயில தூசணத்தை வச்சிருந்த அப்படின்னா ஒண்ணு காரிருளை வாங்க போறன்னு அர்த்தம், இல்ல அப்படின்னா ஏற்கனவே காரிருளை வாங்கி ஆவியில வச்சிருக்கிறன்னு அர்த்தம். விளங்குதா? என் ஆவி எப்படி இருக்கு, என்னுடைய வாய் எப்படி இருக்கு, என்னுடைய வாயின் பேச்சு எப்படி இருக்கு? கபடா இருக்குதா, காரிருள் நிறைஞ்சிருக்குதா, என்னுடைய ஆவி மாசுபட்டு இருக்கிறதா நான் கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த வசனம் ஏசாயா 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வசனத்தையே நம்ம தொடர்ச்சியா மறுபடியும் வாசிக்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேற வழி இல்ல. ரொம்ப முக்கியமான வசனங்கிறதுனால நான் அதை மாத்தல, திரும்ப இந்த வசனத்தை எடுக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, போன முறை பாத்தீங்கன்னா இருள் பூமியை மூடுங்கிறத எடுத்துக்கிட்டோம். இந்த முறை நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காரிருள் ஜனங்களை மூடும். இது லிட்டரலாவும் புரிஞ்சுக்கலாம். திடீர்னு ஒரு காரிருள் வந்து ஜனங்களை மூடக்கூடிய அடிப்படையிலையும் விளங்கிக்கலாம். அதே சமயத்துல தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாம தங்களுடைய ஆவிய மாசா வச்சுக்கிட்டு அல்லது மாசு அடையுங்கிறத அறியாம இருந்துகிட்டு ஆவிய தவறா உபயோகப்படுத்தும் போது அங்க எது வந்து மூடும்? காரிருள் வந்து மூடும். ஆவியை காரிருள் மூடுகிறது என்றால் கவனிங்க, ஆவியில் இருக்கிற ஒரு ஜோடு கண்களிலே காரிருள் வந்து என்ன பண்ணுது? மூடுது. ஆவியாகிய தீபத்தை எரிய வேண்டியத, ஒளி கொடுக்க வேண்டியத காரிருள் உள்ளதாக மாற்றுகிறது. ஆவி எரிய மாட்டேங்குது. சத்திய சாட்சி கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம ஆவி ஒளி உள்ளதாக சாட்சி கொடுக்க நிமிர்ந்து எரிகிறதா, எழும்பி நிற்கிறதா? நீங்களே உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க சாட்சி கொடுத்து எவ்வளவு நாள் இருக்கும்? இப்ப என்கிட்ட சொல்ல வேண்டாம்,
உங்க நெஞ்ச தொட்டு உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க. சபைக்கு வரும்போது சாட்சி நேரம்னு வருவேன். நான் சாட்சி சொல்லி எவ்வளவு நாள் இருக்கும். இப்ப திடீர்னு இங்க இப்போ ஒருத்தட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உடனே ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் லாங் அகோ, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கிமு கிபி இதெல்லாம் பிரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிரும். நம்ம சாட்சி எப்போவாவது ஒருக்க சொல்றோம். நம்ம எப்ப சாட்சி சொல்றோம் தெரியுமா? ஜனவரி 1 வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அன்னைக்கு மட்டும் காரியங்கள் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறது. மற்ற நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கு, நம்ம தீபம், நம்ம ஆவியின் கண்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தா சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்க்கும்போது ஆவியின் கண்களை எது மூடி இருக்கு? காரியம். விளைவிக்கங்க, உனக்கு ஆவி இருக்கு, விளைவிக்கங்க. உனக்கு ஆவியின் கண்கள் இருக்கு, விளைவிக்கங்க. அது தீபமா இருக்கா காரிருளா இருக்கா? அது தீபமா இருக்குன்னா மாசற்ற தன்மையா இருக்கு. அது காரிருள் வந்திருக்குதுன்னா அது காரிருளால மூடப்பட்டு இருக்கு. ஒரு விளக்க மூடி வைங்க, என்ன பண்ணும்? அணைஞ்சு போகும். அணைஞ்சு போச்சுன்னா காரிருள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம விளக்கு, ஆவியின் விளக்கு, ஆவியின் கண்கள் எரியுதா? ஒளி உள்ளதா இருக்குதா? இல்ல காரிருள் மூடப்பட்டதா இருக்கிறதா? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த ஆவியின் கண்களை, ஆவிக்குரிய கண்கள் வேற, ஆவியின் கண்கள் நம்ம ஆவி ஆத்துமா சரீரம்னு இந்த 3 உள்ளவங்களா இருக்கிறோம். இதுல இந்த ஆவின்னு வருது பாருங்க, அதுக்கு இருக்கிற கண்கள். இது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இருந்துச்சு, தீபமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான்? அந்த தீபத்தை அணைச்சிட்டான். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய தாயை தகப்பனை தூசிச்சிருப்பாங்களோ? ஆதாமுக்கு ஏவாளுக்கு தாயை தகப்பன் இருந்தாங்களா? நம்மள மாதிரி இல்ல. ஆனா தெய்வம் தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்னவா இருந்தாங்க? தாயா தகப்பனா இருந்தாரு. தெய்வத்தை என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க? மறைமுகமா தூசிச்சு இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா தூசிச்சிருப்பாங்க? ஆதாமு கிட்ட தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, தெய்வம் என்ன சொல்லி இருக்காருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாரு. பிசாசம் மெல்ல ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து ஐயாவை பார்க்கல, அம்மாவை பார்த்து என்ன சொல்றான்? மெல்ல பேசி ஈசி வந்து, அதெல்லாம் நீ சாப்பிடலாம், நீ அதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் என்ன செய்யாத, ஒன்னும் ஆகாது, உங்க கண்ணெல்லாம் திறக்கும். கண்ணை மூட வைக்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான்? கண்ணெல்லாம் திறக்கும் அப்படின்லாம் பேசுறான். அவன் பேசுறது அவங்களுக்கு கேட்க எப்படி இருக்குது? ரொம்ப அருமையா பேசுவான். கேட்டு ஆண்டவர் எங்களை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மோசமான ஆண்டவர். அப்படி அவங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம்? தூசிச்சிருக்கலாம். அதெல்லாம் பைபிள் எழுதப்படல. இதெல்லாம் இந்த வசனங்களை பார்க்கும் போது முதல்ல ஏவாள் தூசிச்சிருக்கலாம். அப்புறம் மெல்ல ஆதாம் என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிடுறதுனால சாகவே சாவாயின்னு வேற ஆண்டவர் சொன்னாரு. ஏவாள் சாப்பிட்டு கம்முன்னு குத்துக்கள் மாதிரி என்ன பண்றான்? இருக்கா? அவளே சாப்பிட்டு குத்துக்கள் மாதிரி இருக்கிறான். நம்ம சாப்பிட்டா என்ன? நம்மளும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். இவர் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. இவனை என்ன பண்ணிருக்கலாம்? தூசிச்சிருக்கலாம். இப்படித்தான் தூசிச்சு, தெய்வத்தை தூசிச்சு, காரிருள் அவங்க ஆவியின் கண்கள்ல ஒட்டி மாச அடைஞ்சு, அதுக்கப்புறம் பூமியில பிறக்கிற எல்லா மனுஷனுடைய ஆவியும் மாசோட காரிருளோட குருடோட காணப்படுது. எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக மாசுள்ளவர்களா இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களுடைய ஆவியின் கண்களிலே ஒட்டுன மூடுன அந்த மாசை நீக்குவதற்கு கர்த்தர் உதித்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் யாருன்னா இயேசு. எப்படி உதித்தார்? காரிருள் நீக்குகிற தீபமாக ஆவியின் கண்களிலே ஒளியுள்ளவராக உதித்தார். அப்படி உதிச்ச இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அடுத்த வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே நீக்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. என்ன வார்த்தையில அந்த வசனம் முடியுது? முடிவு வார்த்தை, கடைசி, இந்த கடைசி வார்த்தைங்க. என்ன செய்திருக்கிறீர்களே? பேதுரு நிருபம் எழுதும் போது இந்த வசனத்துல சபை மக்களுக்கு, ஜனங்களுக்கு, அறிந்திருக்கிறீர்களே, ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறீர்களேங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளுங்க? ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. உங்களுடைய ஆவியின் கண்கள் எப்படி திறந்தது என்றால்,
மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, அங்க ரத்தம் எழுதி இருக்குது, அதை ஜீவனா பார்க்கணும். இயேசுவின் ஜீவன் ஒளி உள்ளது. இயேசு கல்வாரி சிலுவையில 3 ஜீவனை கொடுத்தாரு. ஒன்னு தண்ணி, ஒன்னு ரத்தம், இன்னொன்னு என்னங்க, சுவாசம். இந்த சுவாசத்துக்கு ஒப்பான வசனம் யோவான் 19:30 குறிச்சுக்கங்க. அவரை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இங்க கவனிங்க, கல்வாரி சிலுவையில மாசற்ற கிறிஸ்து இயேசு உலகத்தார் யாவருடைய குருடான ஆவியின் கண்கள் திறக்கப்பட தம்முடைய ஆவியை, ஜீவனை நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இயேசுவின் ஆவியின் கண்கள் தீபமாக இருந்தது. அந்த தீபம் நம்முடைய ஆவியின் கண்களிலே ஒட்டின மூடின காரிருளை அவருடைய சுவாசத்தால் எடுத்து போடுகிறதே. அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது இப்படிதான் வந்தோம். இயேசுவின் ஆவியினால் காரில் நீங்கியவர்களாக வந்தோம். வந்த நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியிலே காரிருள் வந்து மூடத்தக்கதாக வாழ்க்கையை நடத்துகிறோமா? நம்முடைய ஆவி குருடாகத்தக்கதாக நம்முடைய ஆவியின் பேச்சு காணப்படுகிறதா? குருட்டு பையன் அங்கதாண்டா வச்சிருக்கிறேன் பாடுறா சமயத்துல சொல்லுவோமா இல்லையா? எங்க வச்சிருக்கிற? இங்க பார்த்தேன், இங்க இல்ல இல்ல. கடைசியில் அங்கிருந்து வருவாங்க, முன்னாடியே இருக்க எடுத்து கொடுப்பாங்க. இங்கதான் இருந்துச்சா நான் பார்க்கல. அதான் சொன்ன குருட்டு பையன். குருட்டு பையன் பார்க்கல. ஆவியின் குருடு பேச வேண்டிய பிரகாரம் பேசல. இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய பிரகாரம் எல்லாரிடத்திலையும் எல்லா நேரங்களையும் பேசுகிறோமா? பேசுறது இல்லை. கணவன் கிட்ட மனைவி எப்படி பேசுறோம்? உட்காரிய. மனைவி கிட்ட கணவன் எப்படி பேசுறான்? எகிரி மிதிச்சேன்னா, எகிராம மிதிய. தொண்டைக்குள்ள குத்துனா, மண்டைக்குள்ள குத்த, அதையும் செய்வேன், நீ எல்லாம் செய்வ. ஏன் இப்படி பேசுற? ஆவியில என்ன மூடி இருக்கு? காரியம். நம்மளை அறியாம நம்ம பேசுறோம்னு நினைப்போம். நம்மளை அறியாமன்னு இருக்குது பாத்தீங்களா? அந்த அறியாமை தான் குருடு, அந்த அறியாமை தான் காரிருள். அந்த காரிருள் நீங்க, அந்த மாசு நீங்க, நாம் எப்படிப்பட்டவர்களாக சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்த சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கவனிங்க, 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்க கேட்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். வசனம் வாசிச்சாச்சு. இப்ப நான் சொல்ற முக்கியமான வார்த்தைகளை மட்டும் அதுல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, முகம் வருதா? நம்ம முதல் வசனம் வாசிக்கும் போது மாசு இல்லாமல் முகத்தை ஏறெடுப்பேன்னு வாசிக்க கேட்டோமா? முகம் வந்துச்சுனாவே அங்க என்ன ஒட்டி இருக்கு? கண்கள் ஒட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் என்ன ஒளி? அறிவாகிய. கொஞ்சம் முந்தைய வாசிச்ச வசனத்துல அறிந்திருக்கிறீர்களே வந்துச்சா இல்லையா? அறிவுதான் அறியும் தன்மையை கொண்டு வரும். பேதுரு தான் நிருபத்துல சபை மக்களுக்கு அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவருடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியின் கண்கள் எதை கொண்டு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இயேசுவின் ஜீவ சுவாசம் விளங்கிக்கிட்டோம். இயேசுவின் ஜீவ சுவாசத்தை குறித்த அறிவாகிய ஒளி நமக்கு கிடைக்கிறதா? என்ன ஒளி? என்ன? இயேசு கல்வாரி சிலுவையில அவரை பலி கொடுத்தாங்க, அவருக்கு மூச்சு போயிடுச்சு. யார பலி கொடுத்தாலும் என்ன போயிடும்? மூச்சு போவதான் செய்யும். எல்லாருக்கும் மூச்சு போகுது. இயேசுக்கு போன மூச்சு என்ன? ஜீவ மூச்சு. என்ன ஆவி? ஜீவ ஆவி. ஜீவ ஆவினா என்ன ஆவி? ஒளியின் ஆவி. நீ யோவான் 1:4 கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தி டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போவோம். இந்த வசனம் அந்த வசனம் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப கேட்கும் போது எல்லாம் விளங்குற மாதிரி இருக்கும், மறந்துடும். திரும்ப இந்த சத்தியத்தை நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம். அனுப்பி வைக்கும் போது கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து வசனங்களை கண்ணில் பார்த்து கோட் பண்ணணும். கோட் பண்ணி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி உங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை கொண்டு வர சோதரிக்க பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய ஆவியின் கண்களில் மறைந்திருக்கிற அந்த அறிவாகிய ஒளி என்னுடைய ஆவிக்கு வந்து என்னுடைய ஆவியின் கண்களை அது பிரகாசிக்க பண்ண வேண்டும். அது என்னுடைய ஆவியின் கண்களிலே ஒட்டி இருக்கிற மாசு என்கிற காரிருளை அகற்றி தீபமாக மாற்ற வேண்டும். இப்ப அடுத்த வசனம்.
1 கொரிந்தியர் 10:15 வாசிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 10:15 கொரிந்து சபை மக்களை குறிச்சு அவருடைய ஆவியின் கண்களை குறிச்சு என்ன எழுதி இருக்கிறாங்கிறத கேட்க போறோம். வாசிங்க. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். பாருங்க, போவாஸ் நம்மளை எப்படி பார்த்து பேசுறாரு. ஆமா, நம்ம எல்லாம் புத்திமான்கள்னு அவரே சொல்லிட்டாரு. வாசிங்க. நான் சொல்லுகிறேன் நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆவிதான் நிதானிக்கும். எது நிதானிக்கும்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்குள்ள தெய்வம் ஆவிய தீபமா வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த தீபத்தை ஆவிய வச்சு நிதானிச்சு பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஆவியின் கண்கள் என்ன பண்ணிருக்குன்னு அர்த்தம்? திறந்திருக்குன்னு அர்த்தம். எதையாவது ஒன்ன செஞ்சிடுறது, எதையாவது ஒன்ன பேசிடுறது. பேசினதுக்கு அப்புறமே கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் இல்ல கொஞ்சம் பொறுமையா ஆனதுக்கு அப்புறம் ஏன் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் பேசல, அது நிதானம் இல்லாம பேசிட்டேன். என்ன இல்லாம பேசிட்டேன்? அது நிதானிச்சு பார்க்காம பேசிட்டேன். ஆனா இங்க பாருங்க, நீங்கள் நிதானித்து பாருங்கள். அப்ப அவங்களுக்கு என்ன கண் இருக்குன்னு இவர் சொல்றாரு? ஆவியின் கண்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆவியின் கண்கள்ல எப்படி பார்க்க சொல்றாரு? நிதானித்து பார்க்க சொல்றாரு. சபையே, தேவ ஜனமே, உனக்குள் ஆவியின் கண்கள் இருக்கிறது. உன்னுடைய ஆவியின் கண்களினாலே சத்திய தேவன் உன்னோடு பேசுகிற தேவ செய்தியை ஏற்றுக்கொண்டு அனுதின வாழ்க்கையிலே நீ யாரோடு எதற்காக எப்படி பேச வேண்டும் என்பதை நிதானித்து பார். யார்கிட்ட வேணா பேசுங்க, ஆனா எப்படி பேசுங்க? நிதானிச்சு பார்த்து பேசுங்க. ஒரு உதாரணம், அது நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. ஒரு பையன் என்ன பண்ணான்னா தூபாத் போயிட்டு இருந்தானா. தூபாத்னா புரியுதுல்ல? அப்ப இன்னொரு பையன் வந்தானா, அவன் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டே வந்தானா. தூபாத் போயிட்டு இருக்கிற பையனுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. வெள்ளரிக்காய் எனக்கு ஒண்ணு குடுறா அப்படின்னானா. அவன் சொன்னாடே, நீ இந்த நேரத்துல கேட்க கூடாதுடா அப்படின்னானா. பரவாயில்ல, நான் இந்த நேரத்துல இருக்கும்போது நீ என் முன்னாடி சாப்பிட்றீல, நான் சாப்பிட்டா அவனுக்கு தப்பு இல்ல கூடாது. அவனும் ஒன்ன கொடுத்துட்டானா. அந்த நேரத்துல அவனோட ஆசிரியர் அந்த பக்கம் வர்றாராம். அப்ப அவர் சொல்றாராம், ஏண்டா நீங்கெல்லாம் எனக்கு மாணவனாடா அப்படின்னு கேட்கும். பசங்க கம்மன் இருக்காங்களா. அப்புறம் அவன் சொல்றாரு, இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ என்ன எனக்கு சொல்றது? வெள்ளரிக்காவை இப்படியும் சாப்பிடுவேன், தொட்டுக்கிட்ட அப்படியும் சாப்பிடுவேன். என்னன்னு புரியுதா? எனக்கு ஒரு ஆசிரியர் எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது சொன்னாரு, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் என்ன பண்றான், எப்படி பேசுறான் பாருங்க. என்ன பேசணும்னு பேச தெரியல. வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது குழம்பு செஞ்சிருப்பாங்க, காய்கறி செஞ்சிருப்பாங்க, அவங்க ஏதோ நிதானமா செஞ்சிருப்பாங்க. அதுல ஏதாவது குறை வந்திருக்கும், கொண்டு வந்து வைப்பாங்க. கணவன் எடுத்து சாப்பிடுவாரு. சாப்பிடும் போது என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிற? குழம்பு கொண்டு வந்து வச்சிருக்கிற, இது குழம்பா? அவங்க எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க, நல்லா தானே இருக்கு அப்படிம்பாங்க. இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா மூஞ்சில ஊத்திடுவேன் அம்மா. எங்க ஊத்துங்க, உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு, சொல்ல மட்டும் நல்லா செய்ய எனக்கு தெரியுண்டி, ஊத்திடுறது. என் மேலே ஊத்திட்டியா? ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன ஊத்துனியான்னு கேட்கிற? அடுப்புல தூக்கி உட்கார வச்சிருவேன், மறுபடியும் ஒன்ன உட்கார வச்சு அடுப்பு என்ன பண்ணிடுவேன், கொளுத்தி விட்டுருவேன். என்ன பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோன்னே கிடையாது. சின்ன பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க எல்லாம் பேசிக்குவானுங்க. தம்பி அண்ணங்கிட்ட பேசுறத பாக்கணுமே, அண்ணன் தம்பி கிட்ட பேசுறத பாக்கணும், என்ன பேசுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைய அப்பா அம்மா கிட்ட பேசுறது, கணவன் மனைவி இப்படி எல்லாம் பேசிக்கிறதெல்லாம் பார்க்கணும். நிதானிச்சு பாக்குறதே கிடையாது. ஏன் நிதானிச்சு பார்க்காம பேசுறோம்னா ஆவியின் கண்களிலே மாசு இருக்கிறது. மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், வந்த பிறகு இன்னும் நான் நிதானிச்சு பார்க்க மாட்டேன், நான் எப்படி வேணா பேசுவேன் அப்படின்னா நீங்க ஒரு வேலையை செய்யாம இருக்கிறீங்க. அதனாலதான் எப்படி வேணாலும் பேசுவேன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. டெய்லி லைஃப்ல நீங்க தேவனுக்காக மாசற்ற பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னா கடைசி வசனத்தை நீங்க செய்யணும். கடைசி வசனம் எல்லாரும் எடுத்துக்கோமா? ஏசாயா 29:18 எல்லாரும் எடுத்துக்கோமே. ஏசாயா 29:18 எல்லாரும் எடுத்துக்கணும். எல்லாரும் எடுத்தாச்சு அப்படின்னா தேவ மகிமைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஓசியானா சொல்லுவோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்ப ஏசாயா 29:18 எல்லாரும் சேர்ந்து தேவ மகிமைக்காக வாசிப்போம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வடையும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை முந்தின நாட்கள்ல வாசிச்சோம், முந்தின முறையெல்லாம் வாசிச்சோம். இன்னைக்கு மறுபடியும் வாசிச்சிருக்கோம்.
இதை கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, 1 புஸ்தகத்தின் வசனங்கள், 2 பார்வையடையும் இருக்கா இல்லையா, பார்வையடையும், 3 அந்தகாரத்துக்கு நீங்களாய். இப்ப என்னை கவனிங்க, காரிருளுக்கு இணையான ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தை? அந்தகாரம். எப்பெல்லாம் கர்த்தருடைய புஸ்தகத்துல ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதற்கு தேவையான இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ ஆவியோடு தொடர்புடைய வேத வசனங்களை எடுத்து வச்சு உங்க ஆவியின் கண்களினாலே அறிய நிதானிக்கிறீங்களோ, ஆராய்ச்சி பண்றீங்களோ, அப்பெல்லாம் உங்க ஆவியின் கண்களிலே ஒட்டி இருக்கிற மாசு எனப்படுகிற காரிருள் நீங்களாகி ஆவியின் கண்கள் என்ன அடையும்? பார்வை அடையும். டெய்லியும் இல்ல, எப்போ உங்க பேச்சுல நிதானம் இல்லாம போகுதுன்னு உங்களுக்கே தெரியுதோ, அல்லது உங்க வீட்டுல உள்ளவங்க அப்படி எல்லாம் கரெக்டா எடுத்து சொல்றாங்களோ, அப்போ உடனே நீங்க பைபிள் எடுத்துட்டு போய் தேவ சமூகத்துல என்ன பண்ணிடணும்? உட்கார்ந்துடணும். ஆவியை திறக்கக்கூடிய வசனங்களை நோக்கி போகணும். ஆவியின் குருட நீக்கணும். ஆவியின் குருடு நீங்கணும் அப்படின்னா ஆவியின் காரிருளை வெளியே அனுப்பணும். ஆவியின் காரிருளை மாச நீக்கக்கூடிய வல்லமை எதுக்கு மட்டும்தான் இருக்கு? வசனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பாஸ்டர்கிட்ட கிடையாது, கணவன்கிட்ட கிடையாது, மனைவிட்ட கிடையாது, பிள்ளைகிட்ட கிடையாது, எவங்கிட்ட கிடையாது. இயேசுவின் வசனங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாமும் மாசற்ற பிள்ளைகளா தேவனுக்கு முன்பாக வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நான் என்ன காரியத்தை உணர்ந்து, எனக்கு கேட்ட சத்தியத்துல என்ன அறிஞ்சு நான் மனம் திரும்பணுங்கிறத கண்டுபிடிக்கணும். எல்லாரும் எழுப்பி நிக்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது, வேற எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது. எந்திரிச்சு நின்னுட்டோம்னா கண்களை முதல்ல மூடணும். எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவன் நம்மோடு பேசி இருக்கிறான். பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். உங்களையும் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்னா உங்களோட என்னோடையும் பேசி இருப்பாரு. என்ன ஒரு அருமையான சத்தியத்தை நம்மோட பேசி இருக்கிறாரு. மாசற்ற பிள்ளைகளா இருக்கிற சத்தியத்தை பத்தி பேசி இருக்கிறார். நீங்களும் நானும் மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும்னா மாசு இல்லாத ஆத்துமா எவ்வளவு முக்கியமோ மாசு இல்லாத ஆவியும் அவ்வளவு முக்கியம். உங்களுடைய என்னுடைய முகத்தை மாசு இல்லாம தேவனை நோக்கி எல்லா நேரங்கள்லையும் ஏறெடுக்க முடியுதா? சில நேரங்கள்ல தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க முடியாது. என்ன காரணம்னு பார்க்கும் போது அது நம்முடைய ஆவியின் கண்கள்ல இருக்கிற அந்த தீபத்தை அணைச்சிருக்கும். பிசாசு ஆவியின் தீபத்துல காரிருளை ஒட்ட வச்சிருப்பான். அவன் காரிருளை கொண்டு நம்முடைய ஆவியை மூடி இருப்பான். என்னுடைய உங்களுடைய ஆவியின் கண்கள் தீபமா எரியணுங்கிறது தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்துக்கு புறம்பா பிசாசு ஆவியின் கண்களை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய ஆவியின் கண்களையும் காரினால மூடி மாசா மாத்தினான், மாசுள்ளதான் மாத்தினான். நல்லா மனம் திரும்பணும். ரட்சிக்கப்பட்டோம் எதை வச்சு? நமக்காக கல்வாரி சிலுவையில கிறிஸ்து இயேசு, மாசில்லாத கிறிஸ்து இயேசு பலியாகி நம்முடைய மாசற்ற அந்த ஜீவ ஆவியை கொடுத்தாரே, அதன் மூலமா மீட்கப்பட்டு நம்ம ஆவி மாசு நீங்கிறவர்களா சபைக்குள்ள வந்தோம். ஆனால் வந்த பிறகு நம்ம ஆவி என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி டெய்லி லைஃப்ல செக் பண்ணி பாக்கிறோமா? டெய்லி நம்முடைய ஆவியின் கண்களை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியினால ஒளியை ஊட்டுகிறவர்களா வாழ்றோமா? அப்படி வேலையை செய்திருந்தோம் அப்படின்னா நம்ம நிதானிச்சு எல்லார்கிட்டையும் பேசுவோம். நிதானித்து பார்க்கக்கூடிய ஆவியின் கண்களோடு காரிருள் இல்லாம பேசுவோம். இதுவரை யார்கிட்ட எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் பேசணும்னு யோசிச்சு பார்க்கணும். தகப்பன்கிட்ட எப்படி பேசணும், தாய்கிட்ட எப்படி பேசணும், கணவன்கிட்ட எப்படி பேசணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும், பெற்றோர்களா பிள்ளைகள் கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைகளா பெற்றோர்கிட்ட எப்படி பேசணும், பொது இடங்கள்ல சமுதாயத்துல உறவுகள்ல மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட மச்சினமார்கிட்ட சொந்த மன்னங்க கிட்ட எப்படி பேசுறோம்? காரிருள் உள்ளவர்களாக பேசுகிறோமா அல்லது எரிகிற தீபத்தோடு வாயின் வார்த்தைகளை நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக பேசுகிறோமா? ஒருவேளை காரிருளோட தூசிக்கிறவங்களா,
கபடோட இப்படியெல்லாம் மாசு ஒட்டின நிலைமையில மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசி இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் உணரணும். மாசுள்ள பேச்சுங்கிறத உணரணும். என்னுடைய கண்கள் மூடி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னுடைய கண்கள் இயேசுவின் ஜீவ ஆவியினாலே மீட்கப்பட்டதே. அத அறியாம என்னுடைய ஆவிய நிதானித்து பார்க்கிற வண்ணமாக பேசாம அறிவாகிய ஒளிய என்னுடைய ஆவியில கொண்டு போய் வைக்காம தினம் கர்த்தருடைய புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ ஆவி குறித்த வசனங்களை பார்க்காம காரிருளுக்கு இடம் கொடுத்து நிதானமற்ற பேச்ச பேசி வாழ்ந்துட்டேனே, நீ அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் மாசற்ற தேவனுடைய பிள்ளையா இயேசுவை போல மாசு இல்லாத வாழ்க்கையை நடத்த அனுதின வாழ்க்கையில கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வச்சு இயேசுவின் ஜீவ ஆவியை குறித்த அறிவாகிய ஒளி என்னுடைய ஆவியில உண்டாகக்கூடிய வேத வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய ஆவியின் கண்கள் திறக்க பார்வையடைய என்னுடைய ஆவியின் கண்களை மாசற்றதை வைத்துக் கொள்ள நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி என்னுடைய ஆவியின் கண்கள் தீபமா எரிஞ்சு பிரகாசிக்கணும், காரில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியேன் செபிக்க இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி தாழ்த்துவோம். சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்தியை கேட்டோம். எங்க இருதயங்களை நீங்க எழுதுனீங்க. நாங்க உமக்கு மாசற்ற பிள்ளையா வாழணும், எங்களுடைய ஆவி மாசற்றதா இருக்கணுங்கிறத கேட்டோம். சத்தியத்துக்காக உடைய நாமங்களை துதிக்கிறோம். கோடா கோடி மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களில் எழுதுவதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்ட சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் ராஜரீகம் பண்ண நீர் பரிசுத்தர் 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 என்று தலை வணங்கி கும்பிடுகிறோம். விசேஷமாக தகப்பனே, எங்க தகப்பனே, எங்க தாய அல்லது வேற யாரையாவது எங்க ஆவியில தூஷிச்சிருந்தோம் அப்படின்னா நாங்க மன்னிக்கப்படணும். எங்களுடைய நிலைமை புரியாம எங்களுடைய ஆவியின் கண்கள் தீபமா எரிஞ்சு பிராசிக்கணுங்கிறத உணராம என்னுடைய ஆவியின் கண்கள் குருடாகும்படிக்கு எத்தனையோ காரியங்களை பேசிட்டாண்டவர நிதானித்து பார்க்காம இருந்துட்டாண்டவர என்னுடைய கண்களை எல்லாம் உடைய குமாரன் மாசில்லாதவர் இயேசுவை கொண்டு திறந்து வச்சிருக்கீங்களே, எங்க ஆவியின் கண்களை திறந்து வச்சிருக்கீங்கிறத அறியாம ஒவ்வொரு நாளும் அந்த அறிவாகிய மகிமையின் ஒளியை எங்க ஆவியின் கண்கள்ல கொண்டு போய் வைக்காம இருந்துட்டாண்டவர இனிமே எங்க வாழ்க்கையில நாங்க அப்படி நடக்காம இனிமே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆவியில நிதானித்து பார்த்து மற்றவங்களோட பேசக்கூடிய அளவிற்கு வாழ கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்க ஆவியின் கண்கள்ல கொண்டு போய் வைக்க வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ண எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்னுடைய ஆவியின் கண்கள் மாசற்றதாக இருக்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக ஆவியின் கண்களில் எரிகிற தீபத்தோடு வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஆவியின் கண்களையும் பிரகாசிக்க செய்யும். சகல துதிகளை மகிமையாற்றம் கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்தியாவின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.